Plata o plomo. Plata o plomo. இது போதும்டா. Plata o plomo. Plata o plomo. Plata. Un día yo voy a ser presidente de la República de Colombia. Plata o plomo. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. புரியுதா? பாரதேசி பண்ணாட உள்ள வந்து சொன்னது செய்யல. டேய் ஏன்டா கொந்தளிக்கிற? எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாதுன்னு சொல்லிக்கிறா பரதேசி. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. இன்றைக்கி ஒரு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு விளாக் வீடியோ தான் போட போகிறேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நான் வந்து காலேஜ் வாசல்கிட்ட தான் நிற்கிறேன். இன்றைக்கி வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூர் கூட்டு போகிறாங்க. எந்த இடம் மாப்பிள்ள போகிறோம்? டூரு குற்றாலம். குற்றாலம் போகிறோம். ஸோ வந்து 3 நாள், இந்த 3 நாளும் வந்து விளாகு, ஃபுட்டு, ட்ராவலு எல்லாத்தையும் வந்து வீடியோ எடுத்து போட போகிறேன். ஸோ வந்து சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். புதுசாக நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்க பிள்ளைங்களாம் எல்லாம் அங்கே வெயிட் பண்ணியிருக்காங்க. பஸ்ஸு வந்து பெரிய பஸ் வேறு, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்க போது. வீடியோ வந்து பாருங்கள். நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு விளாகு எல்லாம் விசிலாம் அடித்து கட்டியிருக்காங்க. ஸோ ஓகே, டாடா பை விஷயம். வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பாய். போதும், பஸ் எடுத்தது ஏறு சார். ஸ்டார்ட்ஸ் பண்ணும் சார். வெளியே போய் பார்த்துலாம்டா. மணி 8 ஆயிடுச்சா? என்ன படிச்சிருக்கு பாருங்க, கை தட்டுறாங்க. ஐயோ, படம் முதல் கொண்டு பாம்பு அடிக்கிற படமா போடுறாங்களே. ஏப்பா ஒரு சாமி படம் போட தொலையக்கூடாதா ஐயா? சபரிமலைக்கு அப்புறம் சாமி படம் போறதுக்கு 8 hours later. ரைஸ் ஒரு வழியாக வந்து நைட்டு பண்ணோட டான்ஸ் ஆடுறதோட வேறு லெவலில் வந்தாச்சு. எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து இப்போ வந்து நாங்கள் குற்றாலத்துக்கிட்ட வந்திருக்கோம். என்ன ஊருக்குள்ள? தென்காசியா? தென்காசி குற்றாலத்தில் வந்திருக்கோம். இப்போ காலையில் எழுந்தோன்னே பயிர்கள்லாம் வாடா குளிக்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கூப்பிட்டு போயிட்டாங்க. முன்னாடி போயிட்டாங்க. நாங்கள் 3 பேர் மட்டும் தான் இருக்கோம். சரி, அப்படியே நாங்கள் நடந்து போய்கிட்டே அப்படியே பேசிடுறோம். பயங்கரமாக இருக்குது, பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும். குளிக்கணும்னு தோணும். ஏன் பாத்ரூமில் குளிச்சுப்பாங்க. எப்படி இருக்க போதுன்னு தெரியல. இதுதான் ஃபஸ்ட் டைம் உனக்கு? இதுதான் எங்கள் பஸ்ஸு. இதுதான் நிற்கிறது. வியூலாம் வேறு லெவலில் இருக்கிறா. அப்படியே நாங்கள் குற்றாலத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து காட்டுறேன். காலைல எழுந்துச்சுன்னா டீ வர தரான்னு பார்த்தா தருவாங்க. நல்லா எழுந்துச்சுன்னா பல்லு கூட வர, பாத்ரூம் கூட போகிறேன். அது பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வாழை கிட்ட கூட்டு வந்துட்டாங்க. அதாவது போயிட்டாங்க. என்ன தம்பி எத்தனை பத்த பிடிச்சி தள்ளி வைப்பாங்க, நீச்சலாம் தெரியாது, தள்ளி விட்டாங்க. எங்கே போகிற மலை எவ்வளோ இருக்குது காய்ச்சி? நான் முன்னாடி வந்து மலையை காட்டுறேன். இங்கே போகிறோம் மாப்பிள்ள, குரங்க ரைட்டா. பிடிங்கி ஓடிட போகுது. கடிச்சு கிழிச்சிட போகுது. ஒரு குரங்கு கூட வேணாண்டா சோறு. இங்கே பாருங்க, ஒரு குரங்கோட போய் விளாட போகுது. நான் இது பெரிய குரங்கு உங்களு. எடுத்துட்டேன். இங்கே குட்டி குரங்க இவ்வளோதான் இருக்கு போடுறான். ஐ ஆம் நாட் ஆப்பிரிக்கன் மங்கி. ஐ ஆம் பாவம் நார்மல் மனுஷன் ஃப்ரம் இந்தியா. பிடிச்சிருந்துச்சுன்னா அவ்வளோதான், நீ செத்துருவ. கவியிரம் அப்படியே ஒரே கவா. நீ எவ்வளோ தூரம்டா? 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர்ன்ட்டு 10 கிலோமீட்டர் நடந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. The next day. தமிழ்நாட்டிலேயே அழகான பிளேஸ் எதுன்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா அது கன்னியாகுமரி தான் நான் சொல்லுவேன். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையும் அந்த சன்செட் பாயிண்ட்டும் ரொம்ப அழகாக வந்துச்சு. அந்த ஒரு இடத்துக்கு தான் எங்கள் காலேஜில் ஒன் டே டூரிஸ்ட் பிளேஸாக கூப்பிட்டு போயிருந்தாங்க. இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கைஸ், இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கடைசியாக வந்து கன்னியாகுமரி வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. கன்னியாகுமரி வந்து நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். அப்போ வேறு இப்போ கன்னியாகுமரிக்கு என்ன அப்போ ஃபேமஸு? கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை, திருவள்ளுவர் சிலை, போட்டிங்கு. ஆமாம், கன்னியாகுமரி வந்து விதமான பொருட்கள். பொண்ணுங்களா?
கன்னியாகுமரி வந்து திருவள்ளுவர் சிலை, போட்டிங்க இதெல்லாம் போகலாம். ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். பயங்கரமாக காற்று வர அடிக்குது, அதனால் வந்து என்னால் பேச கூட முடியல. ஸோ ஒவ்வொரு பிளேஸும் கன்னியாகுமரியில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் சொல்லுவேன். நானும் என் ஃப்ரெண்டை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இருக்கும்போது ரோட்டு கடையில் ஒரு சங்கு கடையை தள்ளு வண்டியில் வச்சுருந்தாங்க. அதை பார்த்தோம். அங்கே ஒரு ஸ்டார் மாதிரி இருந்துச்சு. அந்த ஸ்டார் எடுத்து அந்த அம்மாட்ட எவ்வளோமா நல்லா அழகாக இருக்குன்னு சொல்லி ரேட்டு கேட்டால் அந்த அம்மா புஸ்கனுக்கு 100 சொன்னாங்க. சரி எதுக்கு இது வாங்கி நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஸோ அந்த பொருளை வந்து அங்கேயே வச்சுட்டு திருப்பி நான் வந்து அடுத்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ண எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இருக்கும்போது நல்லா ஒரு பெட்டராகவும் கொஞ்சம் நல்லா ஃபீலிங்காக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக போய் இந்த இடத்துல போய் பார்த்து கடைசியாக நான் வந்து எதை பார்க்கணும்னு நினச்சேனோ அதை வந்து நான் பார்த்துட்டேன். திருவள்ளுவர் சிலையை தான் நான் பார்க்கணும்னு நினச்சேன். அதை வந்து பார்த்துட்டேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. திருவள்ளுவர் சிலைக்கு போகிறதுக்கு வந்து 200 டிக்கெட் தான். அதுக்கு பசங்க நாங்கள் வந்து நீந்தியே போகிறோன்ட்டோம். எனக்கு நீச்சல் தெரியாது. அந்த ஃப்ரெண்ட்ஸில் கல்லுக்கெல்லாம் போடுறாங்க. The next place. மணி 8 ஆயிடுச்சா? என்ன வெடிச்சிருக்கு பாருங்க, கை தட்டலாம். கைஸ் ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போகலான்னு பஸ்ஸில் ஏறி எல்லாம் உட்காந்தாச்சு. சரி போயிட்டு இருக்கும்போது ரன்னிங்கில் டம்முன்னு ஒரு சவுண்டு. என்ன சவுண்டு பார்த்தா பஸ்ஸு டயர் வந்து வெடிச்சு போச்சு. ஸோ நம்ம நேரம் பார்த்து இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சரி பஸ்ஸுக்கு பார்த்தா ஒரு டயர் வெடிச்சா கூட பரவாயில்ல, 2 டயரும் வெடிச்சு அதில் ஒரு டயர் சிக்கிடுச்சு. சரி ஒன்றா பண்ணணும்னு தெரியாமல் அந்த இடத்துல முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் 2 மணி நேரம் டைம் ஆகுன்ட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் வேறு பஸ்ஸு பிடிச்சி அதுக்கப்புறம் ஜூக்கு கடைசியாக நாங்கள் போய் இறங்கிட்டோம். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். 1 hour later. கைஸ் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் திருவனந்தபுரத்தில் ஒரு பொட்டானிக்கல் கார்டன் தான் இருக்கோம். இங்கே வந்து கார்டனை வந்து சுற்றி பார்த்துருக்கோம். இங்கே வந்து பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடு தான். நான் வந்தால் நல்லா வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போவோம் சூப்பராக. அது மட்டும் இல்லாமல் எங்கள் பின்னாடி பாருங்களேன், பின்னாடி ஒரு வீடு இருக்குது. அதை பார்த்தாலே பெரிய வீடு மாதிரி இருக்குது. ஸோ வந்து இங்கே அதிகமாக வந்து நிற்கவே வந்து பயங்கரமாக இருக்குது. ஹாய் ப்ரோ. ஹாய். வீடியோ ஓடி தாண்டா இருக்கு. இப்போ என்னடா என்ன தூங்கினா இருக்கு? என்னது என்ன போய் சாப்பிட்டு கேட்டு என்ன யாரு வீடியோ நான் வீடியோ எடுக்கிறேன். படிக்கட்டுலாம் வச்சுருக்காங்க. அங்க இருந்தே என்னடா அது? அதைத்தான் ஒவ்வொன்றா சொல்லி வச்சுருக்காங்க. அவங்க திருப்பி வந்தாங்கன்னா போடுறாங்க. என்னடா அது குண்டு குண்டா என்ன தோங்குது? பேர் என்ன? ஆமா தூக்கி போட்டு போகுதியா? சும்மாறா வெட்டிக்கும். அதுக்கு பேர் பாம் ஸ்டாக்ஸ் பெரிய சைஸை போட்டா. மாமா சிலையை பற்றி எவ்வளோ அழகாக இருக்குண்ணே. நல்ல கிளாரிட்டியா இருக்கு. ஏன்டா அந்த பக்கம் பாதாள கிணறு.
the next place. ஸோ காய்ஸ் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்க திருவனந்தபுரம் பக்கத்தில் இருக்க கோவளம் பீச் பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கோம். ஸோ இந்த பீச் பார்த்தீங்கன்னா அரபிக்கடல் பக்கத்தில் இருக்கனால அதில் இருக்க ஓராலையும் டேஞ்சரஸாக இருந்துச்சு. ஸோ அதனால வந்து அங்கே இருக்க போலீஸு எங்களை வந்து குளிக்க அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நாங்கள் பிளேஸில் கொஞ்ச நேரம் தான் எங்களால் குளிக்க முடிஞ்சிச்சு. அதனால் நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து குளிச்சுட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். கைஸ் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் கோவளம் பீச்சுக்கிட்ட தான் நினைக்கிறோம். இது வந்து அலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பெரிய பெரிய அலைலாம் பயங்கரமாக வருது. இங்கே மோஸ்ட்லி வந்து அவ்வளோக்கா வந்து யாரும் குளிக்கவே மாட்டாங்க. ஒரு 2 மணி நேரம் தான் குளித்தாங்களே, அதுவும் பயந்துக்கிட்டு தான் குளித்தாங்க. நாங்களே சும்மா இது வந்து பயந்துக்கிட்டு தான் குளித்தோம். ஏன்னா ரொம்ப இது வந்து அரபிக்கடலை வந்து ஒட்டி இருக்கனால ரொம்ப அலையெல்லாம் பெருசாக வருது. அதனால் வந்து குளிக்க வந்து டேஞ்சருங்கிறாங்க. இப்போ நிறைய பேர் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க, வீட்டில் வந்து பார்த்துருப்பீங்க. பட் வந்து போலீஸ்லாம் வந்து எல்லாத்தையும் மேலே சொல்லி துரத்தி விட்டாங்க. ஸோ வந்து இதோட வந்து எல்லாம் போகிறாங்க. 1/2 மணி நேரம் தான் டைம் கொடுத்தாங்க எங்கள் காலேஜில். எங்கே குளிக்க பர்மிஷனே கிடையாது சொல்லப்போனால் எங்கள் குளிக்க கொஞ்ச நேரம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து கிளம்பிட்டாங்க போதும்ட்டு. ஸோ வந்து நான் உங்களுக்கு பக்கத்தில் போய் காட்டுறேன். உங்களுக்கு வந்து இதெல்லாம் பார்த்தாலே தெரியும், ஒரு அலையும் அவ்வளோ ஹைட்டில் வருதுங்க. பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் வருதுங்க ஒரு அலையும். வீடியோவில் பார்த்தா தெரியாது, உங்களுக்கு வந்து நேரில் வந்து நின்று ஃபீல் பண்ணால் உங்களுக்கு வந்து அதெல்லாம் தெரியும். பேக் கேமரா போட்டு காட்டுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்கு போட்டுட்டு இருக்கேன், மறக்காம நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய்.